உனக்கு இன்னும் எத்தனை தடவை சொல்றது என்ன தொந்தரவு பண்ண வேண்டான்னு? தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் இங்க இருக்கவே மாட்டேன். வடநாட்டுல ஏதோ ஒரு மூலைக்கு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். நான் போனை வைக்கிறேன். ஒரு நிமிஷம் அண்ணம்மா, அப்படி தப்பான எந்த முடிவும் நீங்க எடுக்க வேண்டாம். எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும். நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அண்ணம்மா. நான் என்னைக்குமே உங்க வார்த்தையை மீறினதில்லை. அதான் நீங்க சொன்ன உடனே ஆசிரமத்துல இருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். உங்க பேச்ச மீற ஆளா இருந்தா உங்களை நேர்ல வந்து பாக்குறத யாரால தடுக்க முடியும்? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன பார்க்காம எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு. அதனாலதான் என்ன காட்டிட்டு போக நான் ஆசிரமத்துக்கு வந்தேன். மத்தபடி உங்களை தொந்தரவு பண்ணணும்னு எனக்கு எண்ணம் இல்லை. நான் உங்களை பார்க்கல, ஆனா நீங்க என்ன பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. உடம்ப பார்த்துக்கோங்க. இனிமே நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நீங்க வளர்த்த பையன். நீங்க சொன்னதுதான் கேட்பேன் அண்ணம்மா. என்னங்க நீங்க ஆடிக்கு சொன்ன அமாவாசைக்கு தான் வருவீங்களா? ஒரு அவசரம் சொன்னா கூட வர மாட்டீங்களா? உங்களுக்கு அக்கறையே கிடையாது. ஜெயந்தி, என்னாச்சு? எதுக்கு இப்படி தாம் தூம்னு குதிக்கிற? கொஞ்சம் பொறுமையா தான் பேச. இத பாரு, இப்படியே வேகமா பேசுன உனக்கு பிரஷர் வந்துரும், பாத்துக்கோ. ஆல்ரெடி வந்தாச்சு, இனி வரத்துக்கு ஒண்ணும் இல்ல. வர வர உங்க அண்ணி தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்கிறாங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அவங்கள மரியாதையா கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லுங்க. என்ன பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் நான் பேயாட்டம் ஆடிடுவேன், பாத்துக்கோங்க. இத பாரு ஜெயந்தி, உன் மைண்ட்ல இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. தயவு பண்ணி கொஞ்சம் விளங்குற மாதிரி பொறுமையா சொல்லு. உங்க அண்ணி இன்னைக்கு கோயில்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? அவ உங்களுக்கு யாரு? அவ எனக்கு மருமக. சாம், என் பொண்ணு பத்மாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கான். என் பையனை பொறுப்பான ஆளா மாத்திருக்கான். அதுக்கு நன்றி கடனா அவளை என் மருமகளா ஆக்கி கால பூரா அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அண்ணி அப்படி சொன்னாங்க, என்னால நம்ப முடியலையே. அதானே, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க, ஆனா பொண்டாட்டி சொன்னா மட்டும் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் எப்பதான் புத்தி வர போதும்? இதெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. உங்க அண்ணிக்கு துளிர் விட்டு போயிடும். ஆரம்பத்திலே கிள்ளி எரியணுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல வாங்க, உங்க அண்ணிய போய் என்ன ஏதுன்னு கேட்போம். வாங்க. ஜெயந்தி, இருமா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் அவசரப்படுற? இதுக்கு மேல என்னங்க பொறுமையா இருக்கிறது? நான் என் பையனுக்காக பார்த்து பார்த்து அமெரிக்கால இருந்து தங்க மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வருவேனா? உங்க அண்ணி அப்படியே அழகா உங்க பையனுக்கு பேசி முடிச்சிடுவாங்களா? நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்ல? ஜெயந்தி, நீ ஏதாவது பேச போய் பதிலுக்கு அவங்க ஏதாவது பேசுவாங்க. அப்புறம் தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் வரும். இதவர் இப்பதான் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுவே இன்னும் முடியல. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வேணாம் ஜெயந்தி. நான் சொல்றது கேளு. அதுவும் இல்லாம அம்மா வேற இப்ப இல்ல. தேவையில்லாம இத பத்தி பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அப்போ உங்க அண்ணி என்ன பண்ணாலும் நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்கணும்ல? அப்படி இல்லம்மா, இப்ப என்ன உனக்கு பிரச்சனைய சால்வ் பண்ணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன், விடு, போதுமா? இத பாரு ஜெயந்தி, சூர்யாவுக்கும் சாமுக்கும் தான் நிச்சயதார்த்தம். சாம் தான் நம்ம மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். யார் வந்தாலும் வரலனாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். நான் உடனே இதுக்கான வேலையை பாக்குறேன். முதல்ல சூர்யா வரட்டும், இத பத்தி பேசி முடிவு எடுத்தே ஆகணும். இப்படியே நான் சும்மா இருந்தா அவ்வளவுதாங்க.
ஏச்சி என் தலையில மிளகா அரைச்சிருவாங்க. உங்க அண்ணிக்காரி இருக்காளே. ஜெயந்தி, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன ஜெயந்தி, இன்னும் அண்ணி பேசுனதே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னதான் ஜெயந்தி, கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்க. அது இல்லங்க, நிச்சயத்துக்கு சாமோட அப்பா அம்மாவை வர சொல்லணும். நானும் கால் பண்ணிட்டே இருக்கேன், காலே போக மாட்டேங்குது. ஐயோ, இவ ஒரிஜினல் சாமானிய அப்பா அம்மாக்கு கால் பண்றாளே, இத தடுக்கணுமே. அவங்களுக்கு எதுக்குமா அப்ப கால் பண்ற, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? உங்களுக்கு மூளை தான் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா வர வர கண்ணு அவுட் ஆயிடுச்சா? பகல போய் ராத்திரிங்கிறீங்க. நீ ரொம்ப அறிவுதான் ஜெயந்தி. இங்க பகல்னா அமெரிக்காவில ராத்திரி தானே, அங்க ராத்திரினா இங்க பகல். இது கூட உனக்கு தெரியாதா? சாரி, மறந்துட்டேன். அத முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. இத பாரு ஜெயந்தி, இன்னும் 3 நாள்ல நிச்சயதார்த்தம். இப்ப போய் அவங்களுக்கு தகவல் சொன்னா அவங்க டென்ஷன் ஆயிட மாட்டாங்க? அங்க அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லம்மா. டிக்கெட் புக் பண்ணோம், அது கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. ட்ரெயினோ பஸ்ஸோ கன்ஃபார்ம் ஆகலன்னு கூட பரவாயில்ல, தொங்கிக்கிட்டே வந்துடலாம். இது எப்படி முடியும் சொல்லு? நிச்சயம் முடியறதுக்குள்ள அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா நாமளும் டென்ஷன் ஆயிருந்து, நாம போறதுக்குள்ள நிச்சயம் முடிஞ்சிருமோன்னு அவங்களும் டென்ஷன் ஆகி, எதுக்குமா இந்த தேவையில்லாத குளறுபடி? பேசாம நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு சொல்லிக்கலாம், சரியா? ஏன் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு ஜெயந்தி. நீங்க சொல்றது தாங்க சரி. அது எப்படி சரியாகும்? இத பாருங்க சித்தப்பா, நீங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எதுனா தேவையில்லாத விஷயம்? பொண்ணோட அப்பா அம்மா இல்லாம நிச்சயதார்த்தம் நடந்தா அது நல்ல இருக்கும். நீ போன போடுமா. ஜெயந்தி, நான் சொல்றது கேளுமா, போன் பண்ணாத. சித்தப்பா, நாங்க ஏதோ புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க ஏன் குறுக்க வரீங்க? ஆமா, நான் குறுக்க வரேன், ஓட வரேன். போடாம ஏண்டா, நிச்சயதார்த்தம் அன்னைக்காவது சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல, அதை பண்றதுக்காக அப்பா அம்மா வேணுமா வேணாமா? நீ போன போடுமா. ஜெயந்தி, நீ கொஞ்சம் இரு. சித்தப்பா, அதெல்லாம் நம்மளே பாத்துக்கலாம். அவங்க வரதுல நிறைய சிக்கல் இருக்கு, அது ஈஸியான வேலை இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி விடு, நிச்சயம் நடக்க போகுதுன்னா அவங்க அப்பா அம்மாக்கு தகவல் சொல்றதா இல்லையா? நீ போன போடுமா. ஜெயந்தி, நீ சும்மாரு. எனக்கு என்னமோ இப்ப மாமா சொல்றதுதான் சரின்னு தோணுது. பேசாம நம்ம அவங்களுக்கு விஷயமாவது சொல்லிடலாமே. ஜெயந்தி, ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிடாது. எதுக்கு தேவையில்லாம வரப்போற சம்பந்தம் கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு? நிச்சயம் முடியட்டும், நம்ம ஆறாமற பொறுமையா சொல்லிக்கலாம். நீங்க சொல்றதும் சரிதாங்க. எங்க கிளம்புற ஜெயந்தி? நான் முதல்ல சாம போய் பார்த்து அந்த ராஜு கிட்ட எச்சரிக்கையா இருக்க சொல்லணுங்க. அப்படியே போய் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு வரேன். ஹலோ. சரியா கேக்கலீங்களே. இருங்க, வெளில வரேன். அங்க போனாலும் உனக்கு கரெக்டா கேட்காது. புட்டாப்ப பாவி பயல, நல்லா தாண்டா பிளான் போடுற. எங்க உண்மையான சாமானியாவோட அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா உன் குட்டு வெளிப்பட்டு போயிடுமோன்னு பயப்படுற. அதே சமயம் உன் தங்கச்சி பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டா கல்யாணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற தைரியத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒரே கல்லுல 2 மாங்காவா? கில்லாடி பயடா சங்கராணி. நாம பத்து வச்ச பாஸ்போர்ட் பாம் வெடிக்காதப்பவே நினைச்சேன், இந்த சாம பத்தி விஷயம் தெரிஞ்ச இன்னொரு ஆள் இந்த வீட்டுல இருக்குன்னு. அந்த கருப்பு ஆடு நீதானா? அதான் போன போட சொன்னா பதற. வெயிட் பண்ணு, என்னோட அடுத்த பாம பாரு எப்படி வெடிக்குதுன்னு. இன்னும்
2-3 கோயில்ல நேர்த்தி கடன் இருக்கு. நீ எப்ப ஃப்ரீன்னு சொல்லு சாம், அப்ப போய் ஒவ்வொன்னா நிறைவேத்திட்டு வரலாம். ஐயோ பெரியத்த, இன்னும் 2 இருக்கா? எவ்ளோ சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்க? உனக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நான் எல்லா சாமி கிட்டயும் வேண்டிக்கிட்டேன் சாம். ஏன் அல்லாவுக்கும் இயேசுக்கும் கூட வேண்டி இருந்தேன். உனக்கு அந்த சாமி மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல, அதான் அங்க நான் தனியாவே போய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பெரியத்த, என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறதுக்கு. என்ன சாம், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவியா? நீ யாரு? என் மருமக. வாங்க சின்னத்த. பெரியத்த எனக்காக. போதும் போதும், உன் பெரியத்த புராணத்தை நான் கேட்டுட்டு தாமா வந்தேன். அக்கா, நான் சாம் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வெளியே போங்க. என்னக்கா புரியலையா? தமிழ்ல தானே பேசுறேன், போங்க. என்னாச்சு சின்னத்த, ஏன் இப்படி பேசுறீங்க? அது நம்ம 2 பேரும் பர்சனலா பேச வேண்டியது நிறைய இருக்கு. நான் உன் மாமியாரு, நீ ஏன் மருமக. நமக்கு நடுவுல ஒரு வெளியாள் இருந்தா அது நல்லா இருக்காது சாம், அதான். சின்னத்த, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னையா வெளியே போக சொல்லி கடுப்பேத்துற? எப்படி உன்னை வெறுப்பேத்துறன்னு பாரு. மாமியார் மருமக நடுவுல நான் எதுக்கு? நான் வரேன். சாம், நாம அப்புறமா பர்சனலா பேசலாம் என்ன? சரிங்க பெரியத்த, வரேன். வந்துட்டாங்க. இங்க பாரு சாம், ராஜ்ய கட்ட கொஞ்சம் அளவா வச்சுக்க. இல்ல சின்னத்த, அவங்க எனக்காக வேண்டுதல் பண்ணிருக்காங்க. இங்க பாரு சாம், நீ நினைக்கிற மாதிரி அவங்க நல்லவங்க இல்ல, காரியவாதி. நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் காரியவாதினா அப்ப நீ யாரு? அவங்கள விடு சாம், நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். அத்தை சொன்ன அதே தேதியில உனக்கும் சூர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்க அம்மா அப்பா வரலனாலும் பரவாயில்லன்னு உங்க சின்ன மாமா தான் சொன்னாரு. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தான் வந்தேன். உனக்கு அவங்கள கூப்பிடணும்ன்ற பிளான் இருக்கா, இல்ல நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பாத்துக்கலாமா? உங்க அப்பா அம்மாவை இப்ப வர வேணான்னு சொல்றதுல உனக்கு வருத்தம் ஏதாவது இருக்கா? அது ஐயோ சாம், எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல சின்னத்த, அப்பா கிட்ட நான் நேத்து தான் பேசினேன். அவரு ஆடிட்டிங் விஷயமா வீட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற எஸ்டேட்டுக்கு போயிருக்காரு. அது நாங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ள போகணும். அவரு வீட்டுக்கு வந்து அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சீக்கிரம் வர்றதுக்கும் பாசிபிள் இல்ல. அதுக்குள்ள என்கேஜ்மெண்டே முடிஞ்சிரும். பரவாயில்ல அத்தை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்போ என்கேஜ்மெண்ட்ட முடிச்சிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம்ல? என்ன சாம், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உங்க இஷ்டம் அத்தை, அப்படியே பண்ணிக்கலாம். சாம், அத்தை உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், மறைக்காம பதில் சொல்றியா? கேளுங்க சின்னத்தை. நீயும் சூர்யாவும் விரும்புறீங்க தானே? அது உங்க பையன் கிட்ட தான் கேட்கணும் சின்னத்தை. ஏமா உன்கிட்ட கேட்டா என்ன? என்கிட்ட கேட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. உங்க பையன் என்ன விரும்புறாரான்னு எனக்கு தெரியாது. சூர்யா இன்னைக்கு வரைக்கும் இத பத்தி என்கிட்ட பேசினதே இல்ல. என்ன சாம் சொல்ற? என்னால நம்பவே முடியல. சில உண்மைகளை நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சின்னத்தை. என்னது, இன்னும் லவ்வே சொல்லலையா? ரொம்ப நல்லதா போச்சு. நானே அத்து விடலான்னு நினைச்சேன். பார்த்தா கனெக்ஷனே இல்லாம அந்த போய் தான் கிடக்கு. நம்ம வேலை ஈஸி. பெரியவங்க நீங்க பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்றீங்கன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். என்ன சாம், இத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட முன்னாடி பேசவே இல்லையே. என்ன பசங்க நீங்க, ஒரே வீட்ல இருந்துகிட்டு இவ்ளோ நாளா பழகி இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்கன்னு கூடவா சொல்லிக்காம இருப்பீங்க? நீ அவன என்ன பத்தி பிரச்சனை இல்ல சின்னத்தை, நீங்க அவரை கேளுங்க. அது போதும் சாம், அது போதும்.
இன்னைக்கு அவன் மட்டும் வீட்டுக்கு வரட்டும், அவனை வச்சுக்கிறேன் இரு. ஆ? சூர்யா, ஐயோ, இந்த சூர்யாவை என்னதான் பண்றதுன்னே தெரியல. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற சின்னத்தைக்கு நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே. அட காலே போக மாட்டேங்குது. இது என்ன அமெரிக்காவா ஆண்டிப்பட்டியா? சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஆஹா, ஐயோ, என்னடா உங்க போனை வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. ஒண்ணு காலே கனெக்ட் ஆக மாட்டேங்குது, கனெக்ட் ஆனா ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்கிறது கிடையாது. ஹலோ ஹலோ, ஜெயந்தியா? இல்ல சாமான்யாவா? ஐயோ, அவங்க வீடா? ஆமா, நீங்க யாரு? நான் இந்தியாவுல வேலூர்ல இருந்து பேசுறேங்க. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லைங்க, நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. உங்க ஃப்ரெண்டு ஜெயந்தி இருக்காளே, அவங்க உங்களுக்கு எதிராக பெரிய சதியே பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு சாமான்யாவ ஜெயந்தியோட பையன் சூர்யாவுக்கு கட்டி கொடுக்கலான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நினைப்புல இந்த ஜெயந்தி மண்ணை வாரி போடுறாங்க. ஆமாங்க, உங்க பொண்ணு சாமான்யாங்கிற பேர்ல வேறொருத்தி இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஹலோ, என்ன மேடம் சைலண்டா இருக்கீங்க? இருக்கீங்களா? சொல்லுங்க. கேக்குறவங்களுக்கே எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. அதனால தாங்க உண்மையான சாமான்யா யாருங்கிறத நம்ம காட்டணும். நீங்க உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வாங்க. வரத்துக்கு முன்னாடி ஜெயந்திக்கு எதுவும் போன் பண்ணி பேசிடாதீங்க. திடுதுப்புன்னு நீங்க வந்து விசாரிச்சீங்கன்னா தான் பல உண்மைகள் வெளியில வரும். இவ்ளோ சொல்றீங்களே, நீங்க யாரு? உங்களை எப்படி நம்புறது? என்ன திடீர்னு இப்படி கேட்டுட்டா? ஹலோ, அத நான் வந்து உங்க நலம் விரும்பிங்க உண்மையான விசுவாசி நாராயணன். இவ்வளவு டீடைல்ஸ் சொல்றேன்னு என்ன நம்ப மாட்டீங்களா? உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. நீங்க உடனே அடுத்த பிளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு வாங்க. அப்பதான் அவளை கேட்ச் பண்ண முடியும். சரி, நான் உங்களை நம்புறேன். ஜெயந்திக்கு நான் கால் பண்ணல. ஃப்ளைட் ஏறும்போது நான் உங்களுக்கு கால் பண்றேன். கண்டிப்பாங்க. நீங்க வரும்போது உங்க பொண்ணை சேர்த்து கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க பேர் என்னங்க? நிர்மலா தேவி. கொஞ்சம் கோபக்காரையா தான் இருப்பா போல இருக்கு. இருந்தா நமக்கு என்ன, கோத்து விட்டு வேடிக்கை பார்ப்போம். டேய் சங்கரா, தங்கச்சி பொண்ண மருமகளாக்கி விட்டு போன சொந்தத்தை ஒட்ட பாக்குறியா? நடக்காதடா. இந்த நாராயணன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. சமந்தா, உனக்கு அடிக்கிறடி சாவு மணி.